வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டயலாக்ஸ் சேனல்ல ஈஸியான சாஃப்டான குக்கி கேக் வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள். இந்த குக்கி கேக் செய்யறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் காய்ச்சின பால், கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ், கொஞ்சமா சாக்லேட் சிரப் இல்லைனா நட்டல்லா இல்லை எந்த டாப்பிங் உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிஸ்கெட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள உடைச்சு போட்டுக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் அரைச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பிஸ்கெட் பவுடரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பால் சேர்த்து இப்போ அதுல கட்டி விழாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து ரொம்ப கெட்டியா இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டி இல்லாம கெட்டியாவும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துட்டு அதுல பட்டர் கோட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குக்கி பேட்டர் எடுத்து இந்த பேக்கிங் ட்ரேல ஊத்திடுங்க. இந்த பேக்கிங் ட்ரேயை லேசா இப்படி தட்டிக்கோங்க. இப்படி பண்றதுனால அந்த கேக் பேட்டர் நல்லா செட் ஆகிட்டு ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் ரிலீஸ் ஆகிடுங்க. வீட்டில் அவன் இல்லாதவங்க ஒரு கடாயை மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கிங் ஸ்டாண்டை அதுக்குள்ள வச்சு இந்த பேக்கிங் ட்ரேயை அது மேலே போட்டு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. குக்கி கேக் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. அதை ஒரு பிளேட்ல மாற்றி நல்லா ஆற விடுங்க. கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங் அது மேல போட்டு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். யம்மி! ரொம்ப ஈஸியான சாஃப்டான டேஸ்டியான குக்கி கேக் நம்ம வீட்லயே ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குக்கி கேக்கை சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.